بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 114வது ஹதீஸின் ஒரு துவக்கத்தை மட்டும், ஒரு சின்ன பகுதியை மட்டும் பார்த்தோம். அதனால் அந்த 114வது ஹதீஸை நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே பார்த்துருவோம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, லம்மஷ்தத்த பின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான பொழுது, என்ன கடுமையாச்சுன்னா வஜஉஹு, அவங்களுடைய வேதனை, வலி ஜாஸ்தியான பொழுது. இது எதை பற்றி சொல்கிறாருன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க நெருங்கின நேரம், அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மரணித்தார்கள். எந்தளவு கஷ்டப்பட்டாங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள்லாம் 2 ஆள் படுற ஒரு கஷ்டத்தை நான் படுறேன் என்கிற அளவுக்கு ரொம்ப வேதனையில் துடிக்கிறாங்க. அந்த நிலை அதில் ரொம்ப கடுமையாக, ஏற்கனவே வலி இருந்துக்கிட்டு இருக்கிறது, இப்போ வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதை சொல்கிறார் இப்னு அப்பாஸ். இப்போ இஷ்தத்த என்றால் கடுமையாக ஆன பொழுது, பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையானது, வஜஉஹு, அவங்களுடைய வலி வேதனை அதிகமான பொழுது, கால, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தூனி பி கிதாபின், ஒரு கிதாபை கொண்டு வாருங்கள் என்னிடத்தில். இத்தூனி கிதாபின்னா என்னிடத்தில் ஒரு கிதாபை கொண்டு வாருங்கள். கிதாபு என்று சொன்னால் ஒரு எழுதப்பட்ட புத்தகத்தை தான் நம்ம கிதாபு என்று பரவலாக நம்ம பயன்படுத்துவோம். சில நேரங்களில் எழுதுவதற்கு பயன்படக்கூடிய நோட்டுகளையும் பேப்பர்களையும் கிதாபு என்று சொல்லலாம். அதில் எழுத்து இருக்காது, இனிமேல் எழுதுவோம்ல, அந்த கருத்தில் கொண்டு அதையும் கிதாபும்பாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கொண்டு வர சொல்கிறது எழுதுவதற்கு ஏற்ற ஒரு பொருளை கொண்டு வர சொல்கிறாங்க. ஒரு பேப்பர் அந்த காலத்தில் இல்லை, எதில் எழுதுவாங்களோ அந்த மாதிரி தோல் எலும்பு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை கொண்டு வாங்க. எத்தூனி பி கிதாபின், என்னிடத்தில் எழுதுவதற்குரிய ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், அப்படி அர்த்தம் வச்சுக்கிறணும். எழுதுவதற்குரியன்னு பிராக்கெட் போட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அக்துபுலக்கும், உங்களுக்கு நான் எழுதி தருவேன், கிதாபன், ஒரு எழுத்துமானத்தை உங்களுக்கு எழுதி தருவேன், லா தலில்லு பஅதஹு, அதன் பிறகு நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த கிதாப் எழுதுவதற்கு என்ன, கடைசி நேரத்தில் இந்த சமுதாயம் எப்படி நடக்கணும் என்று சொல்வதை எழுத்து மூலமாக தெரிவிக்க விரும்புகிறாங்க. அப்போ சொன்னவுடன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. இன்னும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை ஆட்சேபிக்கிறாங்க. கால உமர் அவர்கள் சொன்னார்கள், இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜஉ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வேதனை ரொம்ப மிகைத்து விட்டது, ரொம்ப கடும் வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எழுதுறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எழுத தெரியாது, ஒரு ஆள்கிட்ட சொல்லி தான் எழுத சொல்லணும். அப்போ எழுதுவதற்குரிய வாசகத்தை அவங்க பேசுகிறத கேட்டு ஒருத்தர் எழுதணும். அப்போ ஏற்கனவே ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ போய்கிட்டு எழுதுறதுங்கிறது தேவையில்லை, நம்ம கொடுக்க வேணாம், அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். எழுதுவதற்கு தன்னால் எழுதக்கூடியவங்களாக இருந்தால் சும்மா கைனால் எழுதிட்டு போயிடலாம். பேசுகிறது என்பது ரொம்ப வேதனை தரக்கூடியது கடைசி நேரத்தில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது என்பதை நம்ம பல சந்தர்ப்பங்களில் முன்னாடி விளக்கி இருக்கிறோம். அப்போ எழுதுவதாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர சொல்ல டிக்டேட் பண்ணுவாங்க, நீ எழுதும்பாங்க. அப்போ அதுக்குரிய வாசகங்களை சொல்லும் பொழுது அதில் ஒரு டென்ஷன் வரும், அதில் ஒரு சிரமம் வரும், கஷ்டம் அதிகமாகும். இப்படிங்கிற ஒரு ஹாலத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க. அந்த சீரியஸான கண்டிஷனில் இப்படி சொன்னாங்கன்னா என்ன செய்வோம், அவங்க மேலே அக்கறை உள்ள ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு பாணியில் உமர் சொன்னார்கள்,
இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து வேதனை மிகைத்து விட்டது, வலி கடுமையான வழியில் அவங்க துடிக்கிறாங்க. அதனால இந்தனா கிதாபுல்லா, இப்போ நம்மிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறது, ரசூலுல்லாஹ் நமக்கு தந்துட்டாங்க, ஹஸ்புனா அது நமக்கு போதும். இப்போ கொண்டு போய் அவங்கள்ட்ட எழுதுவதற்குரிய ஒரு பொருளை கொடுத்து அவங்க அதற்குரிய வாசகத்தை சொல்லி அதை ஒருத்தர் எழுதி அது ஒரு பெரிய சிரமமாக மரணத்துக்கு மரண வேதனையில் துடிச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வந்து இதை நம்ம செய்ய வேணாமே, நமக்கு குறவுன்னு வைக்கலையே, அல்லாஹ்வுடைய வேதத்தை தந்துட்டாங்களே அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, உமர் அவர்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரெண்டு பார்வை மக்களுக்கு இருக்கும்ல. உமருக்கு என்ன பார்வைன்னு கேட்டால், நபி அவர்கள் படுற கஷ்டத்தை அவர் பார்க்குறாரு. சிரமம்னு அவ்வளோ பெரிய சிரமம், அவ்வளோ பெரிய வேதனையை அனுபவிக்கிறாங்க. நம்மெல்லாம் மரண வேலையில் அனுபவிக்கிற வேதனையை விட இருமடங்கு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு உமர் அவர்களுடைய பார்வை என்னன்னு கேட்டால், இப்போ எந்த கஷ்டமும் கொடுக்க வேணாம், நமக்கு தான் எல்லாம் மார்க்கத்தை பூர்த்தியாக்கலாம் தந்துட்டானே, இப்போ போட்டுக்கிட்டு அந்த வேதனை நேரத்தில் அந்த சொன்னதை தான் திருப்பி சொல்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லுவாங்க, புதுசாக அதுன்னு சொல்ல போகிறது இல்லை, அதையும் அந்த கஷ்டமான நேரத்தில் நம்ம எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்னு அப்படி ஒரு பார்வை அவருக்கு. அவர் எதை பார்க்குறாருன்னா நபியுடைய வேதனையை தான் பார்க்குறாரு. இந்தனா கிதாபுல்லா, நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய கிதாப் இருக்கிறது, ஹஸ்புனா அது நமக்கு போதும் என்று சொன்ன உடனே ஃபஹ்தலஃபு, முரண்பட்டார்கள். அங்கே உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா முரண்படுறாங்க. எப்படி முரண்படுறாங்க, வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, எழுதணும்னு அவங்க ரசூலுல்லாஹ் ஏதோ விரும்பி இருக்கிறாங்கன்னா அந்த விருப்பத்தை நீ அறிந்து கொள்றதுக்குள்ள வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு சாராருடைய பார்வை. அப்போ இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லைக்கு நல்லா தெரியுதுங்க அவங்களுக்கு முடியாத நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த வேலையை கொடுக்குறீங்க, நமக்கு எழுதி தர வேண்டிய ஒரு அவசியமும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்களே, இப்படிங்கிற உமர் அவர்கள் எடுத்து வைத்த வாதம் சரின்னு சில பேருக்கு படுகிறது. அப்போ உமர் மட்டும் இந்த உமர் சொன்ன சரி காணக்கூடியவர்களும் இங்கே இருந்திருக்கிறாங்க, இல்லை உமர் சொல்வது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய நடந்திருக்கிறாங்க. அதனால ஃபஹ்தலஃபு, அவங்க கருத்து வேறுபாடு கொண்டார்கள். கஸ்ருல் லகத்து, கூச்சல் அதிகமானது, ஆளாள் கத்தனா அதுக்கு பேர் கூச்சல்னு சொல்லுவோம்ல, ஒருத்தர் எழுதுறது கொடும்பார், ஒருத்தர் கொடுக்காதேம்பார். இப்படியாக சொல்லிகிட்டு இருக்கும்போது கூச்சல் அதிகமான உடனே கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கூமு அன்னி, இங்கிருந்து போய்விடுங்கள், என்னை விட்டு போய்விடுங்கள். காமன்னு சொன்னால் எழுந்தான் என்ற அர்த்தம். உட்கார்ந்துருக்கிற ஆளை எந்திரிக்க சொல்கிறது கூமு, எந்திரிங்கள்னு சொல்லுவோம். சும்மா ஒருத்தர் நிற்கிறான்ல அதுவும் காம தான், உட்கார்ந்துருந்து எந்திரிச்சாலும் காம தான், நின்றுக்கிட்டே ஒருத்தர் இருக்கிறான் அதுக்கு பிறகு கியாமு தான். ஆனால் இந்த காம என்பதற்கு பிறகு ஐநூன் அன்கிற வார்த்தையை போட்டோம்னு சொன்னால் போகிறதுன்னு அர்த்தமாயிரும், நிற்கிறன்னு அர்த்தமாகுது. இங்கேருந்து போயிருன்னு சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா அன்னின்னு போடுவாங்க, கூமு அன்னி, என்னை விட்டும் எழுங்கள்னா என்னை விட்டு போயிருங்க. அப்போ கூமு அன்னிங்கிறதுக்கு அர்த்தம் என்னை விட்டு எழுந்திரிங்கன்னு சொல்கிற அர்த்தம் கொடுக்காம இந்த அன்கிற வார்த்தை வந்ததுனால என்ன அர்த்தம் கொடுக்கணும், கூமு அன்னி, என்னை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலா எம்பகை ஏன் செல்ல சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போட்டுருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு குற்றமாகி போயிடும். நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை மதிக்காமல் நீங்கள் ஆளாளுக்கு சண்டை போட்டுருந்தீங்கன்னா அது வந்து தகுதி இல்லை. ஒலா எம்பகை கூடாது, இந்தி என் முன்னிலையில் கூடாது, அத்தனாசவு சச்சரவு செய்வது, உங்களுக்குள்ளே சச்சரவு செய்து கொள்வது ஏன் முன்னாடி செய்யக்கூடாது. நான் தூதர்னு ஒருத்தன் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி எல்லோரும் போயிருங்கன்ட்டாங்க. போயிருங்கன்னு சொன்ன உடனே அனைவரும் வெளியேறிட்டாங்க. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைன்னு ஒருத்தர் இல்லாமல் எல்லோரும் வெளியேறிட்டாங்க. வெளியேறின உடனே அந்த அதில் இப்னு அப்பாஸ் இதை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் இருக்கார்ல, இவர் வந்து ரசூலுல்லாஹ் எதை விரும்பினாங்களோ அதன்படி நம்ம எழுதுவதற்கு கொண்டாந்து கொடுத்துருக்கணும் தான் சரி, அதை தடுத்திருக்கக்கூடாது என்கிற கருத்தில் அவர் இருந்திருக்கிறார். ரெண்டு கருத்து உண்டானுச்சுங்கிறாங்கல்ல, அந்த ரெண்டு கருத்தில் இரண்டாம் கருத்தில் உள்ளதில் ஒரு ஆள் யார், இப்னு அப்பாஸ் ஒரு ஆள். அவர் சொல்கிறார், இப்போ ஹரஜ இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸும் வெளியேறினார், யகூலு சொல்லிக்கொண்டே வெளியேறினார். இப்னு அப்பாஸ் வந்து சொல்லிக்கொண்டே வெளியேறினார். என்ன சொல்லிட்டு வெளியேறினா, இன்னர் ரசியத்துங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது, வந்து இடையூறு அப்படின்னு முசீபத்து இந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட ரசியத்தும்பாங்க. நம்ம இந்த முசீபத்து கூட இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும். இன்னர் ரசியத்தை
நிச்சயமாக ஒரு முசீபத்து சோதனை குல்லர் ரசியத்தி முழு அளவுக்குள்ள முசீபத்து என்னவென்றால் மஹால பைன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா அவர்களுக்கும் ஓ பைன கித்தாபிஹி அவங்க எழுதுவதற்கும் இடையே எது குறுக்கிட்டதோ இடைஞ்சலாக இருந்ததோ அதுதான் பெரிய முசீபத்து. ஹால என்றால் குறுக்கிடுவது. ரசூல்லாவுக்கும் எழுதுவதற்கு மத்தியில் எது குறுக்கிட்டதோ, எந்த சர்ச்சை குறுக்கிட்டதோ அதுதான் முசீபத்திலேயே பெரிய முசீபத்து. அதான் இந்த எழுதுறதை தடுத்துட்டாங்களேங்கிறது அவருக்கு பெரிய சோதனையாக தெரியுது. இதை மட்டும் ரசூல்லா ஏதாவது எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா பல விஷயங்களுக்கு தீர்வாக இருக்குமே. ஏன் எழுதி கொடுக்குறத போட்டு தடுத்தாங்கன்ற கருத்தில் அவர் இருந்ததுனால அவர் என்ன சொல்கிறாரு, இன்னர் ரசியத்தை முசீபத்து குல்லல் ரசியத்து முழு அளவுக்குள்ள முசீபத்தாகிறது மாஹால பைன ரசூலில்லா அல்லாவுடைய ரசூலுக்கு இடையிலையும் பைன கித்தாபிஹி அவங்க எழுதுவதற்கு இடையிலையும் எது குறுக்கிட்டதோ அதுதான் முசீபத்தில் முழு முசீபத் பெரிய முசீபத்து பெரும் சோதனை என்று சொல்லிக்கொண்டே வெளியேறினார் அப்படின்னு இருக்குது. இந்த ஹதீஸ் இஸ்லாமிய வரலாற்றில் சமுதாயம் ரெண்டாக ஒரு கட்டத்தில் பிளவுபட்டாங்க இல்லையா. பிளவுபட்டு இவர் பக்கம் ஒன்று, அவர் பக்கம் அலி பக்கம் ஒரு கூட்டம், மாவியா பக்கம் ஒரு கூட்டம்னு இப்படி பிரிஞ்சு போனாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயத்துக்கும் அபூபக்கர் உமர் போன்றவர்கள்லாம் ஏமாற்றி விட்டாங்க ரசூல்லாவை அப்படிங்கிற கருத்தை ஷியாக்கள் கொண்டிருக்கிறாங்கல்ல, அந்த கருத்துக்கெல்லாம் இந்த ஒரு ஹதீஸ் தான் அடித்தளமாக இருக்குது. என்னது எப்படி அடித்தளமாக இருக்குன்னு கேட்டால், இப்போ ரசூல்லா எழுதி தர்றேன்னு சொல்கிறாங்க, அதை உமர் மறுக்கிறார். அப்போ ஷியாக்கள் விளக்கம் இது, இந்த ஹதீஸுக்கு ஷியாக்கள் விளக்கம் என்னென்னு கேட்டால், ரசூல்லா ஒன்று எழுதி தர்றேங்கிறாங்க, உமர் அந்த இடத்துல அதுக்கு இடைஞ்சல் பண்ணி தடுத்துட்டார். அப்போ என்ன எழுதி கொடுப்பதாக இருந்தாங்க என்று கேட்டால், என் மரணத்திற்கு பிறகு ஜனாதிபதியாக அலியை நியமித்து கொள்ளுங்கள், அதைத்தான் ரசூல்லா எழுதுறதா இருந்தாங்க, அதைத்தான் எழுத போகிறாங்கன்ற அவர் ஸ்மெல் பண்ணி நினைஞ்சிட்டாரு. உமர் எழுதுறது தடுத்துட்டார். அவர் தடுக்காமல் இருந்திருப்பாரையானால் அபூபக்கரோ உமரோ ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க, நேர அலி தான் வந்திருப்பார், அதனால் அலி தான் தகுதியானவர், இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரர்கள்னு ஷியாக்கள் வைக்கிற வாதத்துக்கு இந்த ஒரு ஹதீஸை முக்கியமான ஆதாரமாக காட்டுவாங்க. நான் எழுதி தர்றேன்னு சொல்லும் பொழுது என்னன்னு பார்த்துருக்கணும்ல, எழுதி தர்றதை தடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் இதில் அவங்க சொல்கிறதுக்கு அந்த அலியின் மீது உள்ள பக்தியில் அவங்க அப்படி திசை திருப்பினாலும் அந்த மாதிரி இருக்குமையானால் அலி அவர்கள் இந்த மாதிரி பிற்காலத்தில் அபூபக்கருக்கு பையத் செய்யாமல் இருந்தார், கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் போய் பையத் செஞ்சு ஏற்றுக்கிட்டார். அந்த கட்டத்தில் கூட இல்லை எங்களுக்கு ரசூல்லா எந்த வசியத்தையும் செய்யலை, நபியின் குடும்பத்தாராக எங்களுக்கு இதில் ஒரு நாங்கள் நினச்சோம், அதனால தான் அபூபக்கர் அவர் தான் நினச்சேங்கிறார், ரசூல்லா எங்களுக்கு தான் என்று எந்த வகையிலையும் சொல்லலைங்கிறார். அப்படி ஒரு மறைமுகமாக வசியத்தை உண்மை பண்ணலை அப்படின்னு அவர் வாயினால் இதை மறுத்த ஒரு விஷயம். அது போக இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கின்ற ரசூல்லா எழுதி தர்றேன்னு சொன்னாங்கள்ல, எழுதி தர்றேன் என்று சொல்வதில் அவங்க பயன்படுத்தின அந்த வாசகம் இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான ஒரு இவங்களுடைய ஷியாக்களுடைய தப்பு பிரச்சாரத்துக்கு ஒரு பதிலடியாக இருக்கிறது. எப்படி பதிலடின்னு கேட்டால், இந்த அளவுக்கு ரசூல்லா சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, இந்த ஹைலைட் பண்ணுற அளவுக்கு ஏத்தூனி பி கிதாபின் ஒரு ஏட்டை எழுதுவதற்கு ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், அக்துபுலக்கும் கிதாபன் நான் ஒரு செய்தியை எழுதி தருகிறேன் என்று மாத்திரம் சொல்லி அதை உமர் மறுத்திருந்தார்னு சொன்னால், அப்போ இது அடுத்த ஆட்சியை பற்றி தான் எழுத போகிறாங்கன்னு அர்த்தம் கொடுப்பதற்கு அந்த சொல்லு இடம் தரும். ஆனால் எதை எழுதி தரப்போகிறேன்னு சொல்கிறாங்க, அது ஒரு அடைமொழியோடு சொல்கிறாங்க. இது முக்கியமான வாசகம். நான் ஒரு எழுத்துமானது ஒரு செய்தி எழுதி தரப்போகிறேன், அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கும் என்றால் லா தொல்லில்லு பாதஹு, அந்த செய்திக்கு பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு உரிய ஒரு அறிவுரை எழுதி தரப்போகிறேங்கிறாங்க. அப்போ இது மார்க்க சம்பந்தமான ஒரு அறிவுரை தான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனக்கு பிறகு வழி தவறதுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் இருக்கிற மார்க்கத்திலிருந்து வேறு பக்கம் மாறிடக்கூடாது என்றால் அதுக்கு சொல்ல வேண்டிய போதனை என்னவோ அந்த போதனையை ரிட்டனில் எழுதி தரலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த அக்துபுலக்கும் கித்தாபன் என்று மாத்திரம் சொல்லாமல் இதையும் சேர்த்து சொல்கிறாங்க. எப்படி லா தலில்லு பாதஹு, அந்த கடிதத்துக்கு பிறகு நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள், அப்படிப்பட்ட ஒரு செய்தியை வாக்கு நான் எழுதி தரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா எழுதி தராவிட்டாலும் எழுதி தர விரும்புனது ஆட்சி யாருக்கு என்பதை பற்றி அல்ல. அந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் வழிகட்ட மாட்டார். இவர் ஆட்சிக்கு வந்தானே அவர் ஆட்சிக்கு வந்தானால சமுதாயம் வழிகட்டு போயிடுமா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை வைத்து சமுதாயம் வழிகட்டு போகாது. வழிகெடுதல்னு சொன்னால் கொள்கையில் மாறி தடம் புரண்டு போவதற்கு தான் சொல்வது. அப்படி போகாமல் இருக்கிறதா இருந்தால் அதுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன? குர்ஆன் படி நடங்க, ஹதீஸ் படி நடங்க. இதைத்தான் இந்த சாராம்சத்தான் சொல்ல நினச்சிருப்பாங்க, சொல்லாட்டாலும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்லும்போது வெறுமனே எழுதித்தரேன்னு சொல்லாமல் லா தலில்லு பாதஹு, அதற்கு பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் எழுதியே தந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ இதில் ஷியாக்கள் சொல்லக்கூடிய கருத்தில் இது இருக்கவே இல்லை. அதாவது தனக்கு பிறகு ஆட்சிக்கு யார் வருவார் என்பதை பற்றி பேசுவதாக அது இருக்கவே இல்லை. அதுபோக உமர் மறுக்கிறார்ல, மறுக்கும்போது என்ன சொல்லி மறுக்கிறாரு? அவங்களுக்கு வேதனை ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு மட்டும் சொல்லலை, இதை சொல்கிறார். வைந்தனா கிதாபுல்லா, நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய கிதாப் இருக்கிறது, ஹஸ்பனா அது நமக்கு போதுங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன எழுதித்தர விரும்புனாங்கன்றது அவர் எப்படி புரிகிறாரு? அந்த வாசகத்திலிருந்து ரசூலுல்லாஹ் எழுதித்தர விரும்புகிறது அறிவுரை தான். அறிவுரையில் தான் இருக்குத மறையாமல் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நம்மகிட்ட கிதாபுல்லா இருக்குதே, அது நமக்கு போதுமே, அதைத்தானே திருப்பி எழுதினா கூட எழுதி தர போகிறாங்க. இந்த வேதனையான நேரத்தில் அந்த வேலையை நீங்கள் எது கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவர் மறுத்ததில் இருந்து, அந்த மறுப்பை அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு உரியவர் யார் என்பதை எழுதி கொடுப்பதை பற்றி இந்த இடத்தில் குறிப்பிடவே இல்லை. தனக்கு பிறகு வழி தவறாமல் இருக்கிறதுக்கு ஒரு போதனை செய்ய நினைக்கிறாங்க. உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கண்டிப்பாக செய்யலாம், இயலாமல் கிடக்கிறாங்க, இப்போ போட்டு அதை சொல்ல தேவையில்லை, அது போக மார்க்கம் பூர்த்தி ஆகி போச்சு, நம்மள்ட்ட அல்லாஹ்வுடைய கிதாப் இருக்கிறது, ஹஸ்புனா நமக்கு போதுங்கிறார். அப்போ எங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு போதும்னு சொல்வதில் இருந்த ரசூலுல்லாஹ் என்ன எழுதி தர வர்றாங்க என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லிலிருந்து அவரும் விளங்குறாரு. இருந்த மக்களும் வழங்கி கொண்டு அவர் பக்கம் பாதி பேர், இவர் எதிர்ப்பா பாதி பேர் முரண்பட்டார்கள்னா என்ன அர்த்தம்? அப்படி தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் அப்படி தான், நான் அப்படி தான் புரிவோம். வழி தவறாமல் இருப்பதற்கு ஒரு செய்தி எழுதி தரப்போகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அடுத்த ஜனாதிபதி யார் என்பதாக இருக்கவே இருக்காது. அது சும்மா இவங்க இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இவர் உமர் அவர்களுடைய அந்த பார்வை சரியாக இருந்தாலும் அவர் அதை சொல்லாமல் இருந்திருக்கணும், என்னை விட்டுருக்கணும். என்னை கஷ்டப்பட்டால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். ரசூல் விரும்புனாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய அதில் வஹீயுடைய இது அம்சம் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த எழுதுவதற்குரிய ஏற்றை செஞ்சு கொடுத்துருந்தார்களே. ஆனால் அதில் இந்த குழப்பம் வந்திருக்காது. கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் இப்போ நம்ம எதை கொள்கையை வச்சுக்கிறோமோ அது இல்லாத வேறு ஒன்றையாக சொல்லியிருக்க போகிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நடங்க, அல்லாஹ்வுடைய என்னுடைய வழிகாட்டுதல் நடங்க. இதுதான் காலமெல்லாம் 23 வருஷம் செஞ்ச அறிவுரையை தான் அதை சார்பிலிருந்து சொல்லியிருப்பார்கள். ஆனாலும் இவர் இந்த தடுத்ததுனால, மறுத்ததுனால தப்பு அர்த்தம் கொடுப்பதற்கு வழிவகுத்துருச்சு. அவர் சிந்திக்கிற முறை அவர் செஞ்சிருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய இந்த அர்த்தத்துக்காக வேண்டி இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு அறிவுரையே சொல்ல நினச்சா கூட கஷ்டப்படுறாங்கன்றாலும் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்கள் பார்க்கணும். வேறு ஒரு ஆட்களுக்கு இதெல்லாம் கவனிக்கலாம். வேறு ஒரு மனிதன் வேதனையில் இருக்கும்போது எந்த கேட்டான்னு சொன்னால் நீ வேதனை போட்டுட்ருக்க உடுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லும்போது இந்த மார்க்கத்துக்கு பாதுகாக்கிறவன் அல்லாஹ்வாக இருக்கும் பொழுது ரசூலாக அதை விரும்பி கேட்குறாங்கன்னு சொன்னால் அதை செஞ்சு இருப்பது தான் நல்லது. உமர் அவர்கள் மார்க்கம்ங்கிற சில விஷயம் தப்பு முடிவு எடுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு முடிவாக இதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர கண்டிப்பாக அதனால் ஆட்சிக்கு உரியவரைத்தான் சொல்ல நினச்சாங்க, அதனாலயாக தடுத்துட்டாருங்கிறது கிடையாது. அதனால் தடுக்கலைங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் விளங்குகிறது, இவர் சொன்னதுலையும் விளங்குறது, இந்த நான் கித்தாபுல்லான்னு விளங்குகிறது. அதுக்கடுத்தது இதே ஒரு கருத்து இன்னொரு ஹதீஸ்லையும் வருது. அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் எழுதித்தர விரும்புனது என்ன என்பதை ஊகிக்கிற விதமாக நாங்கள் கேட்குறேன். ரசூலுல்லாஹ் எழுதி தரதுக்கு ஏதோ கேட்டாங்க, ஏடு கேட்டாங்க, கொண்டு வரலன்னு சொன்னால் அந்த செய்தியை வாய்னால சொல்லலாம்ல.
எதை எழுத நினைத்தார்களோ அதை என்ன செய்யலாம், யார் கத்துறாங்க கொடுப்பா, இதுதான் இதான் இதுதான் என்னுடைய முடிவு, இறுதி வசியத்துன்னு அதை வார்த்தையால் சொல்லலாம்ல. அப்போ வார்த்தையால் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் கூட என்ன செய்யலை, எழுதித்தாண்டு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அதுக்கு முக்கியத்துவம் கொண்டு சரி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை புகாரியில் 3053வது ஹதீஸில் இருக்கும் பொழுது இதே விஷயந்தான் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்களா, இது வந்து வியாழக்கிழமை நடக்கிறது. அப்போ சொல்லி முடித்தவுடனே அந்த ஹதீஸை அறிவிக்கும் போதே வவுசா இந்த மௌத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் பொழுது பி சலாசின் 3 விஷயத்தை வசியத் செஞ்சார்கள். இந்த கடிதம் எழுதி தருவதற்கு ஒன்றும் கொண்டு வரலன்னு சொன்ன உடனே மரணத்தை நெருங்கிட்டாங்களா, அந்த நேரத்தில் 3 செய்தியை வாய் வழியாக வசியத்து செஞ்சார்கள்னு வருது. அப்போ அதைத்தான் அநேகமாக எழுதி கொடுக்க நினச்சிருப்பாங்க. அதானே வசியத்து செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதி கொடுக்க நினச்சதை தானே சொல்லியிருப்பாங்க. 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் வசியத் பண்ணாங்க மூத்தாவதுக்கு முன்னாடி. அந்த 3 விஷயம் என்னென்னு கேட்டால், அஹ்ருஜுல் முஷ்ரிகீன மின் ஜசீரத்தில் அரபு தீபகற்பத்திலிருந்து இணை கற்பிப்பவர்களை வெளியேற்றி விடுங்கள். அஜீசுல் வஃபுத பின் அகவிமா குன்து உஜூசிஹும், வந்து அந்த தூது குழுவினர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அடைக்கலம் கொடுங்கள். நான் எந்த மாதிரி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேனோ அந்த மாதிரி கொடுங்க. நசீத்து சாலிசத்தை 3வது ஒன்று சொன்னாங்க, அதை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறார். 3 விஷயத்தை வசதி செஞ்சாங்கங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை வசதி செஞ்சாங்கல்ல, நீங்கள் என்ன சொன்னபடி அப்படி ஒன்று இருக்குமேயானால், எப்படி அலி தான் ஜனாதிபதினு ஒன்று இருக்குமேயானால், இதுவும் அரசியல் நடவடிக்கை தானே. இது அரபு தீபகற்பத்திலிருந்து முஷ்ரிக்குகளை வெளியேற்றுங்கள் என்பது வந்து அரசியல் நடவடிக்கை தானே. அந்த விஷயத்தை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை ஆட்சியாளர் ஆக்கிருங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம்ல, அதை சொல்லலை. அதனால் இது வந்து அவங்க தவறாக என்ன செய்கிறாங்கன்னா திசை திருப்புறாங்க என்பதை விளங்கி கொள்ளணும். சரி, அடுத்த பாடத்துக்கு போயிடுவோம். அடுத்த பாடம் என்னென்னு கேட்டால், பாபுல் இல்மி. இல்மி என்றால் இல்முங்கிற விரிவான அர்த்தம், கல்வி, கற்றல், கற்பித்தல், எல்லாத்துக்கும் இல்மும்பாங்க. ஒரு இடத்துல கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு இல்மும்பாங்க, கல்விக்கே இல்முன்னு சொல்லுவாங்க, கற்றுக்கொள்வதற்கு இல்மும்பாங்க, கற்றுக் கொடுப்பதற்கு இல்முன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விரிந்த அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்ல இல்மு என்பது. இந்த இடத்துல கற்றல்னு வச்சுக்கிறோம், கற்றல் கல்வின்னு ஒன்று வச்சுக்கிறோங்க. பாபுல் இல்மி கற்றுக் கொடுப்பதும், ஒரு இல்லத்துனா வாலா என்றால் அறிவுரை சொன்னான், அதனுடைய மஸ்தர் வந்து இல்லத்துன் அறிவுரை சொல்லுதல், அறிவுரை சொல்வது பற்றிய பாடம். பில்லையில் இரவில் இரவில் என்ன செய்கிறது, கற்றுக் கொடுப்பது, அறிவுரை சொல்வது பற்றிய பாடம். அப்போ மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயத்தை நல்ல பகல் வெளிச்சம் இருக்கும்போது தான் சொல்லணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. ராத்திரிலையும் ராத்திரியில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ராத்திரிலையும் சொல்லலாம். ராத்திரிங்கிற தூங்குற நேரம், அந்த நேரத்தில் இதுக்கு நீங்கள் வந்து மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. இரவுலையும் மார்க்கம் சம்பந்தமாக பேசுவதற்கு அனுமதி இருக்குது அப்படின்ட்டு ஒரு தலைப்பை போட்டு ஹதீஸ் கொண்டு வர போகிறார். பாபுல் இல்மி ஒரு இல்லத்தி பில்லைலி, இரவில் வந்து கல்வி கற்றல், அறிவுரை கூறுதல் பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு 115 ஹதீஸ் அதை கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால், ஹத்தசனா சதக்கா என்பவர் நமக்கு அறிவித்தார். சதக்காண்டா ஒரு ஆளுக்கு பேர். அஹ்பரனா இப்னு ஒயைனான்னா இவர் சுஃபியான்ட்டு 2 பேர் இருந்தாங்க. சுஃபியான் சௌரின்னு ஒரு ஆள், அவர் ஒரு பெரிய பேரறிஞர். சுஃபியான் இப்னு ஒயைனான்னு ஒரு ஆள், அவரும் ஒரு பெரிய பேரறிஞர் தான். அவரை சொல்லும்போது இப்னு ஒயைனான்னு சுஃபியானை சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். அஹ்பரனா இப்னு ஒயைனா என்பவர்னா சுஃபியான் இப்னு ஒயைனா நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா மாமர் வழியாக அவர் சொன்னார். மாமர் யார் வழியாக சொன்னார்னா ஜுஹுரி வழியாக சொன்னார். ஹிந்தின், அந்த ஜுஹுரி யார் வழியாக சொல்கிறாருன்னா ஹிந்து வழியாக சொல்கிறாரு. அந்த ஹிந்து யார் வழியாக சொல்கிறாருன்னு கேட்டால் உம்மு சலமா வழியாக அவர் சொல்லுகிறார். அப்போ மாமர் வந்து ஜுஹுரிக்கு சொல்கிறாரு, ஜுஹுரிக்கிட்ட கேட்குறாரு. ஜுஹுரி வந்து ஹிந்து என்பவர்கிட்ட கேட்குறாரு, ஹிந்து என்பவர் உம்மு சலமாட்ட கேட்குறார். இது கேட்கும் பொழுது இந்த 2 வந்து கூடுதலாக சேர்த்துருக்காரு. என்ன சேர்த்துருக்காருன்னு கேட்டால்,
அந்த ஹிந்துங்கிற ஒரு ஆள் இருக்காங்கல்ல, இவங்க இந்த செய்தியை உம்மு சலமாட்டையும் கேட்டிருக்கிறாங்க, அம்ரின் அம்ருட்டையும் கேட்டிருக்கிறாங்க, யஹ்யபுனு சயீத் இந்த இந்த ஒரு ஹிந்துங்கிறவங்க அவங்களுக்கு மாத்திரம் இந்த செய்தி 3 பேர் வழியாக கிடச்சிருக்குது. ஹிந்துட்டேருந்து வருது, எப்படி வருது? உம்மு சலமா வழியாகன்னு வந்துச்சா, அம்ரின் இந்த வாவு போட்டு வந்திருக்குல்ல, மேலும் அமுர் வழியாக யஹ்யபுனு சயீத் வழியாக எங்களுக்கு அந்த ஹிந்து கிடச்சிருக்குது. இந்த 3 வழியாக கிடைத்திருக்கிறது என்று ஒரு வகை. அதை சொல்லிவிட்டு இவர் எதை சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த உம்மு சலமா உள்ள வழியாக உள்ளதை தான் எடுத்து சொல்கிறார் புகாரி. அது எப்படி? ஜுஹ்ரி வழியாக, ஹிந்து வழியாக, உம்மு சலமா வழியாக என்று அந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு காலத் உம்மு சலமா சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, இஸ்தைகலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்திலிருந்து விழித்தார்கள். இஸ்தைகலன்னா தூங்கிக்கிட்டு இருக்கிறாள் முடிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் இஸ்தைகலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்திலிருந்து ராத்திரியில் நடக்குன்னு அர்த்தம். உறக்கத்திலிருந்து விழித்தார்கள். எப்போ? தாத்த லைலத்தின் ஒரு இரவுண்டு வரை வந்துருச்சு. ஏன்னா உறக்கம் பகல்லையும் உறங்குவாங்கல்ல, ஒருவேளை பகலில் தூங்கிட்டு இருந்து முடித்தாங்கன்னு அர்த்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது எப்போ நடந்துச்சுங்கிறது சேர்த்தே உம்மு சலமா சொல்லிடுறாங்க. இஸ்தைகலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தின்கிற அந்த தாத்துங்கிற வார்த்தையை போட்டாங்கன்னா ஒரு இரவுங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். தாத்த லைலத்தின்னா ஒரு இரவில் அர்த்தம். அப்போ ஒரு இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்தார்கள், தூக்கத்திலிருந்து விழித்தார்கள். ஃபகால விழித்து விட்டு சொன்னார்கள், சுப்ஹான் அல்லாஹ். அவங்க எதுக்கு விழிக்கிறாங்க? அந்த தூக்கத்திலேயோ கனவுலையோ சில அரிய நிகழ்வுகளை அல்லாஹ் காட்டிடுறான் அவங்களுக்கு. நபி வஹி தொடர்பில் இருக்கிற காரணத்தினால சில விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறான் அவங்களுக்கு காட்டுறான். அந்த காட்டினவனை தான் அதை பதறிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு. அல்லாஹ் தூய்மையானவன் எப்போ சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்துக்கு தான் சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுவாங்க. சுப்ஹான் அல்லாஹ்ன்ட்டு நம்ம தஸ்பீஹில் சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறது அது ஒரு வகை. சுப்ஹான் அல்லாஹ்னா அல்லாஹ் தூயவன்ட்டு அர்த்தம். நீங்கள் ஒரு ஆச்சரியமான ஒன்றை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு என்ன செய்யணும்னா சுப்ஹான் அல்லாஹ்ன்றுவாங்க. சுப்ஹான் அல்லாஹ் அது ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவதற்கு உள்ள ஒரு வார்த்தை. அல்லாஹ் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன். ஆச்சரியப்படுறது என்ன செய்வோம்? அதாவது குறையை பார்த்தான்னு ஒரு ஆச்சரியப்படுவோம். ஒருத்தன் வலிக்கு விழுந்துட்டான்னா நமக்கு சிரிப்பு வருது, ஒரு ஆச்சரியப்பட்டு சிரிக்கிறோம். சிரிக்காமல் சுப்ஹான் அல்லாஹ்ங்கணும், அல்லாஹ் அந்த குறையெல்லாம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சில அரிய நிகழ்வுகள் ரசூலுல்லாஹ் காட்டப்படுகிறது. அல்லாஹ் என்ன தூய்மையானவன் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லிவிட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க. சுப்ஹான் அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லிவிட்டு 2 விஷயம் சொல்கிறாங்க. இந்த இரவில் எனக்கு காட்டப்படுது, நிறைய சோதனைகள் இறங்குற மாதிரி எனக்கு காட்டப்படுது. சோதனைகள் மாத்திரம் காட்டப்படவில்லை, நிறைய கருவூலங்கள் கஜானாக்கள் திறக்கப்படுவதும் காட்டப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாவுக்கு அன்றைய இரவு பல விஷயங்கள் எல்லாம் காட்டுறான். எந்த இரவில் எந்திரிச்சு இதை சொன்னாங்களோ அந்த இரவில் திறக்கப்படும் கருவூலங்கள் கஜானாக்கள்னு என்ன அர்த்தம்? பிற்காலத்தில் பாரசீகத்தை வெற்றி கொள்வாங்க, ரோமாபுரியை வெற்றி கொள்வாங்க, ஒவ்வொரு நாடுகளையாக ஜெயிப்பாங்க. அந்த கருவூலங்கள் எல்லாம் இவங்களுக்கு திறந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து காட்டுறான். அன்றைக்கி அந்த இரவில் என்னென்ன கருவூலங்கள்லாம் முஸ்லீம்கள் கைக்கு வரப்போகுதோ அதுகளையெல்லாம் எடுத்து காட்டுறான். அதே மாதிரி என்னென்ன சோதனைகளோ அதையும் எல்லாம் எடுத்து காட்டுறான். சோதனை என்ன? சஹாபாக்கள் அடிச்சுக்கிட்டது, போர் செஞ்சுக்கிட்டது, அலி முஆவியா சண்டை, இதுதாண்டி இல்லை. இது மாதிரி பல ரசூலுல்லாஹ் உம்மத்தில் பல ஃபித்னாக்கள் இறங்க போகிறது. அது விஷயங்களையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்குறான். என்ன இறக்குறான்? இன்னென்னு நடக்கும் பார்த்துக்க, உன்னுடைய சமுதாயத்தில் இன்னென்ன ஃபித்னாக்கள்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் எல்லாம் சொல்கிறான். ஃபித்னா மட்டும் நடக்காது, பல வெற்றிகளும் கிடைக்கும், அதுகளையும் சொல்கிறான். பல முன்னேற்றங்களும் நடக்க போகிறது. உனது மரணத்திற்கு பிறகு பலவிதமான முன்னேற்றங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட போகிறது. உனது மரணத்துக்கு பிறகு பல பின்னடைவுகளும் உங்கள் சமுதாயம் சந்திக்க போகுது. ரெண்டையும் பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த இரவில் அவங்களுக்கு காட்டி கொடுக்குறான். எப்படி? மாதா உன்சிலல் லைலா, இந்த இரவில் மினல் ஃபித்னாக்கள் குழப்பங்களிலிருந்து எவ்வளோ இறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மாதா ஃபுத்திஹ மினல் ஹசாயின்னா கஜானாவுடைய ஹசானா என்பதுடைய பன்மை ஹசாயின்.
ஹசானாங்கிற அரபு சொல்லத்தான் கஜானா கஜானான்னு தமிழ்லையும் பயன்படுத்திக்கிறாங்க. மாதா ஃபுத்திஹ மினல் ஹசாயினி, கருவூலங்களிலிருந்து எவ்வளோ திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆச்சரியப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ கருவூலங்கள் அல்லாஹ் திறந்து காட்டுறான், எவ்வளோ முசீபத்துகள் இறங்க போகுதுங்கிறதையெல்லாம் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து அதெல்லாம் என்னென்னு லிஸ்ட்டு போட்டவங்க சொல்லலை. அதை என்ன செய்கிறாங்க, முட்டையாக மூடலாக அதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சில செய்திகளை ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க. அந்த அறிவுரை தான் இந்த பாட தலைப்புக்கு உள்ள அறிவுரை. இரவுல பயான் பண்ணுறது இருக்குல்ல, இரவுல அறிவுரை சொல்கிறதுன்னு, அதை நம்ம என்ன செய்யலாம், அதனுடைய தொடர்ச்சியை இந்த சுப்ஹான் அல்லாஹ்விலேருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா? அந்த கனவுல எழுந்தார்கள், எழுந்து விட்டு சுப்ஹான் அல்லாஹ்னு சொன்னாங்கல்ல, அதிலேருந்து உள்ள பாடத்தை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.